ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வீடு தூதில் உள்ள இந்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு தடவை பாடி காமிச்சிடுறேன், அப்புறம் வேகமாக சொல்கிறேன். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனியே என் முத்தமிழே, முத்திக்குள் உன்னை படுந்தேனே உன்னோடு உவந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டோ விளம்பக்கேள். மண்ணில் குரம் என்றும் பல்லென்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்றினத்தும் உண்டோ திறமெல்லாம் வந்தென்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்தி என்று பாடியே நான் சின்னமே. இப்ப இதோட பொருளை பார்க்கலாம். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனியே என் முத்தமிழே. அதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிக்கும் தெளிந்த அமுதாய் அந்த அமுதினும் மேலான முத்தி ஆகிய விடுதலை தரும் கனியே அப்படிங்கிறாங்க. செகண்டு, முத்திக்குள் உண்ணப்படுந்தேனே உன்னோடு உவந்திருக்கும் விண்ணப்பம் உண்டோ விளம்பக்கேள். இயல் இசை நாடகம் என மூன்றாய் சிறந்து விளங்கும் என் தமிழே, அறிவால் உண்ணப்படும் தேனே அப்படிங்கிறாங்க. மண்ணில் குரம் என்றும் பல்லென்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்றினத்தும் ஒன்றோ. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உன்னிடம் நான் மகிழ்ந்து விடுக்கும் வேண்டுகோள் ஒன்று உள்ளது, அதை கேட்பாயாக. தமிழே, உன்னை அறிந்து குறவஞ்சி பல்லு என்ற நூல்களை பாடி புலவர் சிறப்பு கொள்கின்றனர். பிற படுக்கும் வகை நீ அப்படி கொண்டிருக்கிறாய். வந்தென்றும் திறமெல்லாம் வந்தென்றும் சிந்தாமணியா இருந்த உன்னை சிந்தி என்று சொல்லியே நான் சிந்துவேன். அப்படிப்பட்ட உன்னிடம் தாளிச்சை துறை விருத்தகம் என மூவகை பாலினங்களும் இருக்க வேண்டும். பாலினம் திறம் அனைத்தும் கைவரப்பெற்று என்றுமே சிந்தாமணியா இருக்கும் உன்னை சிந்தி என்று சொல்லி கூறுவோம். இப்போ இதோட பகுபத உறுப்பிலக்கணம் தான் பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, பகுபத உறுப்பு எப்படின்னா, எக்ஸாம்பிள் கொள்வார்னு இருக்குன்னா, கொள்வார் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னா, அந்த பகுபத உறுப்படி இலக்கணப்படி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கொள் கூட்டல் யூ கூட்டல் ஆர், இந்த மாதிரிதான் பகுபத உருப்படி எழுதணும். இதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு கொள்ளுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பகுதி, கொள்ளுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பகுதி, இவ்வுனா எதிர்கால இடைநிலை, ஆறுனா பலர்பால் வினைமுற்று விகுதி. இதுதான் இதில் இந்த லெசனில் இருக்கு. இந்த லெசனில் முக்கியமான சில வேர்ட்ஸ்லாம் எங்களுக்கு சொன்னாங்க, அதை உங்களுக்கு சொல்கிறேன். குண்டலகேசி, சிந்தாமணி, மணிமேகலை, சிலப்பதிகாரம், திருக்குறள், இதெல்லாம் ஒரு முக்கியமான இதுன்னு எங்கள் சார் சொன்னார். அதனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கண்ணினா என்னன்னு பார்க்கலாம். கண்ணினா எப்படி ரெண்டு பூவை வச்சு கட்டுற ரெண்டா அப்படியே சேர்த்து கட்டையில் தொடுக்கிறோம்ல, அதை கண்ணிங்கிறாங்க. அந்த மாதிரி தமிழில் ரெண்டு எதுகையை வச்சு தொடுக்கப்படுற சொற்களை கண்ணி என்கிறோம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடிகளும் ஒரு எதுகையை கொண்டிருக்கும். அந்த ரெண்டுமே ஒரு எதுகையை வச்சு தான் உருவாக்கணுமா. அப்புறம் தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம், இது மூணுல என்னென்ன லாங்குவேஜ் இருக்குன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் தென் திராவிடம். தென் திராவிடத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா, படகா. நடு திராவிடத்தில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, குயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதப்பா, கோண்டி, கோயான் இருக்கு. வட திராவிடத்தில் பார்த்தீங்கன்னா குரூக், மால்தோ, ப்ராக்குயின்னு சொல்லலாம். இதுதாங்க வட திராவிடத்தில் இருக்கு. இதோட இந்த லெசன் முடியுது. நன்றி, வணக்கம். இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம். இது வந்து தமிழ் வீடு தூதுல, இது வந்து திராவிட மொழி குடும்பத்துலன்னு சொன்னேன் ஒரு எக்ஸ்பிளைனுக்காக. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட சான்றுக்காக. தமிழில் கண்ணுங்கிறத கண்ணுன்னு தான் சொல்லுவோம். மலையாள கன்னடத்தை கண்ணு அப்படிம்பாங்க. தெலுங்கு குடகுல கண்ணு அப்படிம்பாங்க. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மலையாள கன்னடத்தில் 2 சுழி, இது 3 சுழி இன்னும் வருது. தெலுங்கு குடகுல 2 சுழி இன்னும் வருது. குரூக்கில் கேன் அப்படின்னு வருது. பர்ஜியில் கென்னுன்னு வருது. தோடாவில் கொன்னுன்னு வருது.
இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமான ஒன்று சொல்ல மாட்டேன். மேத்தமெட்டிக் மாஸ்டர் நாங்கள் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாலும் ஒருக்கா சொல்கிறேன். மேத்தமெட்டிக் மாஸ்டர் 2010 ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ்லாம் சொல்லுங்கள். அதை நாங்கள் எங்களுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி நாங்கள் உங்களுக்கு யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். அது ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, தமிழ் மீடியமாக இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும், நீங்கள் கமெண்டில் சொன்னால் போதும், நாங்கள் போஸ்ட் பண்ணிடுறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.